வந்த ரசிகர் மன்ற பாருங்க. தலைவர். இன்னைக்கு யூடியூப் வந்ததுனால, செல்போன் வந்ததுனால நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தினால வீட்ல ஒண்ணுத்துக்குமே ஆகாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம் தெரியுமா? அது நான்லாம் ஒரு குக்கிங் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் இப்போ. டேய் சமையல் சேனல் சூப்பரா சமைப்பேன். அதான் சத்தான 4 பேர் தான். ஃபர்ஸ்ட் வீடியோவே தயிர் சாதம், ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம். தயிர் சாதமா? ஆமா. எப்படி செஞ்சீங்க? நான் சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு லலிஸ் குக்கிங் சேனல். இப்படிதான் ஓபன் பண்ணுவேன். ஹாய், நான் தான் பேக்ரவுண்ட். ஆமா. அப்ப வந்து பின்னாடி அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துட்டு போவாரு. ஹாய், வெல்கம் டு லலிஸ் குக்கிங் சேனல். இப்போ எல்லாரும் ரெடியா இருந்துக்கங்க. அடுப்பு ஆன் பண்ணுங்க. அடுப்பை ஆன் பண்ணுங்க. ஒரு குக்கர் எடுத்து அடுப்புல வைங்க. தயிர் சாதத்துக்கு குக்கர், ரைட், ஓகே. ஒரு படி அரிசியை போட்டு லைட்டா பொன்னிறமா வதக்கணும். பொன்னிறமா வதக்கணுமா? சரி, வறுக்கணும். வெங்காயம் ஆடாது வதக்குறதுக்கு. சரி, வறுக்கணும். அப்படி பொன்னிறமா அரிசி வறுந்து வந்த உடனே பொரியரிசி வந்துடும். இல்ல உடனே என்ன பண்ணணும்? 1 கப் எருமை தயிர், அதுதான் டேஸ்டா இருக்கும். 1 கப் எருமை தயிர் எடுத்து அந்த அரிசியில ஊத்தணும். சோறு வேக வைக்கக்கூடாது. ரைட், நல்ல ஐடியா. கிரைன்னு உனக்கு பயங்கரமா இருக்கு. அந்த அரிசியில ஊத்தி அதே அளவு 2 கப் தண்ணி ஊத்தணும். கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மேல மூடி விசில் போட்டு 10 விசில் விட்டா சுவையான சூப்பரான தயிர் சாதம் ரெடி. எத்தனை விசில்? அக்கா கை தட்டுங்கக்கா, எவ்வளவு அழகா தயிர் சாதம். எத்தனை விசில்? 10 விசில். அப்பதானே குழைவா வரும். தீஞ்சிரும். 2 விசில ஊதி கலண்டுரும். அப்புறம் 10 விசில் வருது. அந்த அக்கா குக்கரில் வைக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டாங்க, போய் தயிர் சாதம் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு. நாளைக்கு என்னோட ரெசிபி தக்காளி சாதம். ஆமா, ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா?